அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவியில் அல்ட்ரான் ஏஜென்ட் ரமனாஃபை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருப்பார். அப்போது பாட்டன் அவங்கள கண்டுபிடிக்க தேடுவார். அந்த நேரத்தில் ஏஜென்ட் ரமனாஃப் ஒரு டிவைஸை எடுத்து ஏஜென்ட் பாட்டனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அது என்னவாக இருக்கும்? விவேகம் மூவியில் அஜித்துடைய மனைவியான காஜல் அகர்வாலை எடுத்துகிட்டு போய் வில்லன் கொண்டு போய் கடத்தி ஒரு இடத்துல வச்சுருப்பார். அப்போது ஹீரோவுக்கு வீடியோ கால் பண்ணும்போது அவங்க கண்ணை 10 வாட்டி மூடி மூடி திறப்பாங்க. அது என்னவாக இருக்கும்? வெல்கம் டு த மக்களே, நான் உங்கள் நவீன். இது நவீன் வைப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது த மார்ஸ் கோட். மார்ஸ் கோடுன்ற விஷயம் நிறையா பேருக்கு தெரிய வந்திருக்கு. அது ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். அந்த சீக்ரெட் லாங்குவேஜ் வச்சு தான் நிறைய பேர் கம்யூனிகேஷனை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் அந்த மார்ஸ் கோட் லாங்குவேஜை வச்சு தான் ஒரு கூகுளுடைய சீக்ரெட்டான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வெயிட் அ மினிட். சீக்ரெட் லாங்குவேஜ், கூகுள் சீக்ரெட், செம்மையாக இருக்குல்ல? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சில மார்ஸ் கோடுடைய ஃபோட்டோவை டிஸ்பிளே பண்ணுவேன். அண்ட் அதோட ஆடியோவும் அங்கே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் டீகோட் பண்ணி எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. கீழே இருக்க கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அதை நான் செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு அதோட ஃபுல் வீடியோவை நான் போடுறேன். ஓகேங்களா? இனிமேல் நாம் மார்ஸ் கோட் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது. என்னடா நடுவில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா முதல்ல இருக்கிற ஆடியோவுக்கும் ரெண்டாவது இருக்கிற ஆடியோவுக்கும் நாம் நடுவில் பேசினா தான் ஆடியோ மெர்ஜ் ஆகாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் நடுவில் அப்பப்போ பேசுவேன். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்துட்டிங்களா? சூப்பர் கைஸ். இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ரெண்டாவது ஆடியோ என்னன்ட்டு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மூணாவது ஆடியோ. மூணாவது ஆடியோவும் கேட்டாச்சா? நீங்கள் இன்னும் ஏன் டீகோட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சத்தியமாக தெரியல கைஸ். சீக்கிரமாக டீகோட் பண்ண ஆரம்பிங்க. கமெண்ட் செக்ஷனில் அந்த டீகோட் பண்ண விஷயம் என்னன்றதை பின் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நாலாவது ஆடியோ. நாலாவது ஆடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா? இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 5வது ஆடியோவை பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
5வது ஆடியோவும் கேட்டுட்டிங்களா? யூ ஆர் எ வெரி பிரில்லியன்ட் கேஸ். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது 6வது ஆடியோ. ஆறாவது ஆடியோவை கேட்டுட்டிங்களா? இதெல்லாம் ஒரு ஆடியோவாடா, இதெல்லாம் ஏன்டா எங்களுக்கு ப்ளே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் சுத்த முட்டாள்தனமான விஷயம் கைஸ். ஏன்னா இங்கே தான் நாம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் தேட வேண்டியது இருக்குது. நீங்கள் தேடக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். அந்த சீக்ரெட் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இன்னும் நிறையா விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நாம் 7வது ஆடியோவை பார்க்கலாம். 7வது ஆடியோவும் கேட்டுட்டிங்களா? வாவ்! இவ்வளோ நேரமாக எனக்காக பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது 8வது ஆடியோ. எட்டாவது ஆடியோவும் கேட்டு முடிச்சிட்டிங்க. நீங்கள் கேட்ட இந்த 8 ஆடியோவையும் நீங்கள் டீகோட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதை நான் பார்த்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய மெயில் ஐடியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் மேலே பின் பண்ணுவேன். அந்த ஆடியோவில் என்ன இருக்கோ அதையும் டீகோட் பண்ணி நான் மேலே பின் பண்ணுவேன். நான் தான் மாஸ்கோட் கம்பைலர்னு சொல்ல முடியாது, பட் மாஸ்கோடை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வீடியோவில் இனிமேல் மாஸ்கோடு சம்மந்தப்பட்ட ரகசிய வார்த்தைகளை பற்றி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கிடைக்கும். இத்துடன் இந்த இடத்தை விட்டு விரைவு பெறுவது உங்கள் நவீன் வைப்.